யா 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 சூர்யா சூர்யான்னு போல இங்க யாருயா ஆக்டிங் இல்ல அண்ணன் ஒரு அலமரம் அகரத்தையே வாழ வைக்கும் வாழமரம் சூர்யா 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 ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேரியா அண்ணனுக்கு ஊரு ஃபுல்லா ரொம்ப நல்ல பேரியா கங்குவா படம் வந்து இங்க பாரியா 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 கங்குவா படம் பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ணனோட ஆக்டிங் வந்து எப்பயுமே வேற லெவல் தான். ரொம்ப சூப்பரான ஸ்கிரிப்டை பயங்கரமா நடிச்சிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காரு பார்க்கவே. டூயல் ரோல்னும் போதே அண்ணன் ஒரு ஒரு ரோல்லையே பயங்கரமா பின்னுவாரு ஆக்டிங்ல. டபுள் ஆக்ஷன் என்னும் போது இன்னும் பயங்கரமா பின்னிருக்காரு. யோகி பாபு ஆக்டிங்லாம் செம்மையா இருக்கு. கிங்ஸ்லின் நடிச்சிருக்காரு, அதுவுமே ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. கோவை சரளா மேடம் நடிச்சிருக்காங்க, அதுவுமே செம்மையா இருக்கு. கே.எஸ். ரவிக்குமார் சாரோட ஆக்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். அவரு ஒரு டைரக்டர், அவர் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருன்றது இந்த படத்துல ஒரு பிளஸ்ஸான விஷயம் தான். அத மாதிரி பாத்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்துக்கு பொருத்தமா பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தேவையானதை ரொம்ப ரொம்ப சூப்பரா மியூசிக் பண்ணியிருக்காரு. படம் ஓவராலா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன கதைனா, ஒரு பழங்குடி மக்களுக்காக ஒருத்தர் போராடுறாரு. ஒரு பல பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழங்குடி மக்களுக்காக போராடுறாரு. அதுல வந்து நம்ம சூர்யா அண்ணனும் இருக்காரு. ரொம்ப சூப்பரான கதை. எனக்கு தெரிஞ்சு இப்போ அமரன் கோட்டுக்கு அப்புறம் சூர்யா அண்ணன் படம் வந்திருக்கு. அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படத்துல சினிமோட்டோகிராஃபிலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. லொகேஷன்லாம் ரொம்ப அழகா செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே ட்ரெஸ்லாம் ரொம்ப சூப்பரா, காஸ்டியூம்லாம் ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. எல்லா ஒர்க்குமே ரொம்ப பார்த்து பார்த்து பண்ண மாதிரி இருக்கு. நிறைய மெனக்கெட்டு இருக்காங்க படத்துக்காக. அது ரொம்ப பார்க்கும் போதே தெரியுது. சூர்யா அண்ணன் எப்பயுமே ரொம்ப எஃபெக்ட் போட்டு தான் நடிப்பாரு. இந்த படத்துலயுமே நிறைய எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு. ஓவராலா எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. டைரக்டர் வந்து ரொம்ப சூப்பரான கதையை செலக்ட் பண்ணி எடுத்திருக்காரு. அதுல வந்து சூர்யா அண்ணன் கரெக்டா இருப்பாருன்னு நினைச்சிருக்காரு. அதுவுமே ஒரு பெரிய பிளஸ் தான். ஏன்னா சூர்யா அண்ணன் தான் இந்த கேரக்டர் ரொம்ப சூப்பரா பண்ண முடியும். ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. ஓவராலா படம் கண்டிப்பா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், ஒரு மார்க்கெட் ரீதியாகவுமே நல்ல கலெக்ஷன் வரும்னு நினைக்கிறேன். சூர்யா அண்ணனுக்கும் படம் டீமுக்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். எல்லா சீன்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். அதான் ஒரு பெரிய ஸ்டார் கூட்டம் நடிச்சிருக்கு, அப்படிதான் சொல்லலாம். ஒரு டைரக்டரே நடிச்சிருக்காரு. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே. எல்லாருக்குமே நல்ல ஸ்கோப் இருக்கு. எல்லாருமே செமையா நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. மணி மாட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். கழுகு வந்து உட்கார மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்போ பாகுபலி, கேஜிஎஃப் அந்த படம்லாம் இருந்த மாதிரி இதுவுமே ரொம்ப பிரம்மாண்டமா பயங்கரமா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அதை விட சூப்பரா இருக்கு. இப்போ ஒரு சில ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு சில படம் ஸ்பெஷலா இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு பாகுபலினா அது கண்டிப்பா சூர்யா அண்ணன் நடிச்ச கங்குவா படம் தான். பயங்கரமா இருக்கு. பாகுபலியெல்லாம் பீட் பண்ற மாதிரியே இருக்கு. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.